கண்ணா கவனிடா. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 8.3 சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருப்பேன்டா கண்ணா, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் சம்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் evaluate sin 18 by cos 72. ஸோ இப்போ trigonometric ratios of complementary angles படிச்சிருப்போம். நம்ம ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் அப்படின்னா 0, 30, 45, 60, 90. ஸோ அது இல்லாமல் வரக்கூடிய இந்த மாதிரி 18, 72, 26 இப்படி வரப்ப இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இவாலுவேட் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ சைன் தீட்டா அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்டரி என்னன்னு சொல்லியிருக்கோம்? cos 90 minus theta. கரெக்டா? இங்க என்ன தீட்டா வேல்யூ இருக்கோ அதை 90ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? சைனுக்கு cos தான் காம்ப்ளிமெண்டரி. அப்ப இங்க sin 18 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? cos of 90 minus 18 எழுத போறேன். சைனுக்கு பதிலா I'm going to make the numerator and denominator the same trigonometric ratios. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி trigonometric ratioவா இருந்தா cancellation ஏதாவது இருந்தா பண்றதுக்கு ஈஸி. கரெக்டா? சோ அப்ப cos of 90 minus theta. இங்க theta உடைய வேல்யூ 18, அதனால cos of 90 minus 18 by denominator change பண்ண வேண்டாம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு either the denominator or the numerator can be changed. ஒரே மாதிரி கொண்டு வரதுக்காக. சோ இப்போ நான் numerator மாத்திட்டதுனால denominator undisturbed இருக்கு. ஓகேவா? சோ இப்போ cos 90 minus 18. 90 minus 10 80, 80 minus 8 72. so step wise mental mathல பண்ணலாம். இல்ல தெரியாதவங்க ரிட்டர்ன்ல இப்படி ரஃப் காலத்துல எதுலயாவது வந்து நீங்க செஞ்சுக்கலாம். சரியாடா கண்ணா? சோ அப்ப cos 72. cos 72 denominator நம்மளோட வேல்யூ என்னடா கண்ணா? cos 72. when the numerator and the denominator are same, they will be cancelled and the answer will be equal to 1. ஓகேவா? சோ இதனுடைய வேல்யூ என்னடா தங்கம்? 1. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? tan 26 cot 64. அப்ப tan அப்படின்றத நான் cot ன்னு சேஞ்ச் பண்ணலாம், இல்ல கீழ இருக்க cot அப்படின்றத tan சேஞ்ச் பண்ணலாம். சோ லாஸ்ட் சம்ல நம்ம நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணதுனால நான் உங்களுக்கு இதுல டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சோ tan 26. what is the complementary angle for tan? very good. reciprocalலும் சரி complementary சரி, tan க்கு எப்போதுமே cot தான். சோ tan theta equals cot 90 minus theta. அப்படியே vice versa சொல்லணும்னா என்ன எழுதுவீங்க? cot theta equals tan 90 minus theta. கரெக்டா இல்லையா? சோ அப்ப இப்ப cot theta தான் நமக்கு இங்க இருக்கு, அத நான் tan ல எழுதணும்னா tan 90 minus theta. tan 90 minus இங்க theta உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 64. இருக்கிறதை எடுத்து எழுதணும் இங்க. ஓகேவா? tan 90 minus 64. அப்ப tan 26 by இங்க tan 90 minus 64 ஓட வேல்யூ 90 minus 60 30, 30 minus 4 26. கரெக்டா? இல்ல தெரியாதவங்க நான் இப்ப என்ன சொன்னேன்? ரிட்டர்ன்ல செஞ்சு பார்த்துக்கோங்க. 90 minus 64 அப்படின்னா நமக்கு இங்க என்னது? 26. சரியா எடுத்துங்க? சோ இப்போ tan 26. so again numerator and denominator are same. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 1. when it is cancelled the answer will be equal to 1. ஓகேவா கண்ணா? புரியுதா? சோ third and fourth subdivision ட்ரை பண்ணலாமா? ஓகேமா. சோ இங்க third subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? cos 48 minus sin 42. சோ இப்போ cos 48 அப்படி வச்சிட்டு sin 42 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளா சேஞ்ச் பண்ணலாம். either one, any one of these. கரெக்ட்டா? சோ அப்ப cos நான் அப்படியே வச்சேனா sin நான் மாத்த போறேன். as usual sin உடைய இது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன? cos. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க ஆல்ரெடி நமக்கு cos இருக்கு. அப்ப cos of 90 minus theta. அப்ப cos 90 minus என்னது? theta உடைய வேல்யூ இங்க என்ன இருக்குன்னு? 42. 90 minus 42. அப்ப that is equal to cos 48 minus cos 48. ஒரே வேல்யூ தான் நம்ம எப்போதும் வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கால்குலேட் பண்ணாம போட்டுறேன். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க கண்ணா. ஒரு நீங்க வந்து ப்ரிஸ்டட் சம்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். கரெக்டா? சோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே ஒரு சப்ட்ராக்ஷன் நீங்க திரும்ப பண்ணி பார்த்ததுல எந்த தப்பும் கிடையாது. சரியாமா? ஓகே. சோ இங்க 8 minus 4 என்ன? 4. 48. cos 48 minus cos 48 என்னது? 1 ஆன்சர் கிடையாது. வெரி குட். இங்க டிவிஷன்ல இருக்கு. சோ when numerator and denominator are same, நம்ம கேன்சல் பண்றப்ப 1 time 1 time னு வரும். சோ 1 ஆன்சர். அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேன்சல் ஆவறப்ப என்ன ஆகும்? 0. cos 48 இருக்கு and we subtract cos 48. இருக்கிறத நீங்க அப்படியே எடுத்துறீங்க, you take away. அப்ப ஆன்சர் என்ன? 0. when it is cancelled என்னது? 0 ஆன்சர். ஓகேவா?
So அடுத்தது பாருங்க fourth subdivision. What they have given? Cosecant 31 minus secant 59. So இதுலயும் நீங்க cosecant 31 அப்படியே வச்சிட்டு secant நீங்க கன்வர்ட் பண்ணலாம் because cosecant and secant are complementary to each other. கரெக்ட்டா? Sin and cos are complementary, cot and tan அதே மாதிரி cosecant and secant. So cosecant மாத்தாம secant change பண்றேன். சரியாடா கண்ணா? இல்லனா நீங்க மாத்தியும் பண்ணலாம். தப்பு கிடையாது. So cosecant 31 minus secant உடைய complementary angle. So secant theta உடைய complementary angle cosecant. கரெக்ட்டா? அப்ப secant theta equals cosecant 90 minus theta. அப்ப எனக்கு இங்க secant 59 இருக்கு அப்படினா நான் என்ன எழுதணும்? cosecant 90 minus 59. புரியுதா புரியலையா? Okay. So next one என்னது? cosecant 31 minus இங்க 90 minus 59. So எப்பவுமே calculation ஒரு டைம் பண்ணி பார்த்தறலாம். ஓகேவா? So 8 minus 5 3. அப்ப cosecant 31 again. So cosecant 31 and cosecant 31 if it is removed, subtracted, what will be the value? 0. அப்ப subdivision C and subdivision D ஓடது third and fourth subdivision தான் நமக்கு ஆன்சர் என்னக்கனா 0 and first and subdivision என்ன வருது 1 1. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியா தான இருக்கு. சோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்றப்ப ரெண்டையும் நீங்க ஒரே ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோவா மாத்த முடியுதான்றத பாக்குறீங்க. சோ தட் உங்களுடைய ஆபரேஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் இவாலுவேஷன்ஸ். ஓகேவா? Thank you கண்ணா. கண்ணா கவனிடா. So இப்ப exercise 8.3 ல sum number 2. show that ன்னு கொடுத்துட்டாங்களே to prove. நம்ம வந்து அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லி we have to prove. tan 48 tan 23 tan 42 tan 67 equals 1. சரியா? So first subdivision first நம்ம செய்யலாம். So tan 48 tan 23 எல்லாமே tan and terms of multiplicationல இருக்கு. So அப்ப ஏதாவது ரெண்டு terms we have to convert. கரெக்ட்டா? So இப்ப பாருங்க tan 48 இருக்கு. ஓகேவா? நான் இத என்ன பண்றேன்? அப்படியே விட்டுடுறேன். ஓகேவா? So இப்ப எனக்கு டவுட் இருக்கும். அடுத்ததுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணலாமா இல்லையான்னு. சோ இதுல மேம் எதை நான் கன்வெர்ட் பண்ணி எதை கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்றது எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். கரெக்டா? நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு. அதாவது சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்ற கான்செப்ட் படிச்சிருப்போம். சோ அது பேஸ்டா இங்க பாத்தீங்க அப்படின்னா 48 டிகிரி. அப்ப இந்த 48 உடைய காம்ப்ளிமெண்டரி வேல்யூ என்ன? 42. கரெக்டா? சோ அப்ப 48 உடைய காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்னடாக்கனா 42. அடுத்தது 23 அப்படினு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. 23 உடைய காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 67. கரெக்டா? மேம் இது எப்படி மேம் இங்க இருக்கிறதுனால சொல்றீங்களா 42 67 அப்படினா கண்ணா காம்ப்ளிமெண்டரி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன். 90 மைனஸ் இந்த 48 ஓட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா 90 மைனஸ் தீட்டா. கரெக்டா? சோ அது சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 42ன்றது கிடைக்கும். அதே மாதிரி 23 ஓட காம்ப்ளிமெண்ட் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சனாலும் 90 மைனஸ் 23. அப்ப ஆன்சர் என்ன எனக்கு 67. சரியாடா கண்ணா? சோ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இதுல எதுக்காக இத நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன் அப்படின்னா sometimes நீங்க என்ன பண்ணிடுவீங்க இப்போ 23 and 42 இத கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப கரெக்ட்டா இருக்கும். 48 42 கன்வெர்ட் பண்ண இத ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படினா உங்களுக்கு ஆன்சர் சால்வ் ஆகாத மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த பேர்ல 48 and 42 அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர் and 23 67 அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்டரி பேர். கரெக்ட்டா? சோ அப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு நம்ம பண்ணா போதும். சோ 48 and 42ன்ற பேர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா 42 கன்வர்ஷனுக்கு எடுத்துக்க போறேன். then 23 and 67ன்ற பேர்ல என்ன பண்றேன் 67 கன்வர்ஷனுக்கு எடுத்துக்கிறேன். புரியுதா கண்ணா நான் என்ன சொல்ல வரேன்றது? சோ அதனால நீங்க மாத்தி பண்ணிர கூடாதுன்றதுக்காக நான் ஆரம்பத்திலேயே இந்த காம்ப்ளிமெண்டரி வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். சோ இப்போ இதுல எதை அன்டிஸ்டர்ப்டா வர போறோம்? tan 48 tan 23 நம்ம அன்டிஸ்டர்ப்டா விட்டுட்டு tan 42 and tan 67 நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேவா? சோ அப்ப tan உடைய காம்ப்ளிமெண்டரி வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம tan theta equals cot 90 minus theta. கரெக்ட்டா இல்லையா? tan theta equals cot 90 minus theta. அப்ப இங்க tan 42 இருக்கு அப்படினா cot 90 minus 42. புரியுதா புரியலையா? அதே மாதிரி அடுத்தது என்னது tan 67 இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணணும்
cot 90 minus 67. Cot 90 minus 67. So இதை erase பண்ணிக்கிறது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் இதை இங்க erase பண்ணிடுறேன்டா கண்ணா. So cot 90 minus 67 எழுதியாச்சா? So இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அடுத்த ஸ்டெப்ல. கரெக்ட்டா? So அடுத்ததுல என்ன இருக்கு நமக்கு? tan 48 இருக்கட்டும், tan 23 இருக்கட்டும். Third one என்னது? cot 90 minus 42. Cot 90 minus 42 is nothing but cot 48. அடுத்தது cot 90 minus 67 is cot 23. கரெக்ட்டா இல்லையா? சப்ட்ராக்ஷன் தெரியாதவங்க தனியா 90 minus 42 செஞ்சு பார்த்துக்கோங்க. ஆல்சோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதுனால இது கரெக்ட்டா தான் வரும். கரெக்ட்டா? 90 minus 67 23 இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் தனியா செய்யுங்க. சரியாடா கண்ணா? சோ இப்போ இதுல tan and cot என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? reciprocal ratios. tan and cot are reciprocal ratios. கரெக்ட்டா? ஒன்னு tan and cot are complementary angles ஒன்னு, இன்னொன்னு tan and cot are reciprocal ratios. for example cot நம்ம எப்படி எழுதலாம்? 1 by tan ன்னு எழுதலாம். ஆமாவா இல்லையா? tan நம்ம என்னன்னு எழுதலாம்? 1 by cot அப்படின்னு சொல்லி எழுதலாம். கரெக்ட்டாடா? சோ reciprocal ratios. அதனால இங்க என்ன பண்றோம்? அதை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். tan 48 பக்கத்துல நான் எதை எழுத போறேன்? ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் மட்டும் பண்றேன். வேற எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் process கிடையாது. tan 48 பக்கத்துல cot 48 எழுத போறேன் because the theta is same. அதுக்காக நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். தீட்டாவை ஒரே மாதிரி கொண்டு வரதுக்காக நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கான்செப்ட் அப்ளை பண்றோம். அப்ப tan 48 பக்கத்துல cot 48 எழுதிக்கிறேன். அதே மாதிரி tan 23 பக்கத்துல cot 23 எழுதிக்கிறேன். ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். புரியுதாடா கண்ணா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணலாம்? either tan or cot எதையாவது ஒண்ணு கன்வர்ட் பண்ணலாம். ரெசிப்ரோக்கலா எழுதலாம். சோ இப்போ நான் tan அப்படியே வச்சிட்டு cot என்ன பண்ணனும்? in terms of tan என்ன பண்ண போறேன்? in terms of tan அதாவது 1 by tan 48 னு எழுதலாம். cot 48 எப்படி எழுதலாம்? 1 by tan 48 னு எழுதலாம். அதே மாதிரி tan 23 நான் அப்படியே வச்சிட்டு cot 23 என்ன பண்ண போறேன்? 1 by tan 23 னு எழுத போறேன். cot 23 அப்படின்றது என்னடா கண்ணா? 1 by tan. அதனால 1 by tan 23 னு எழுதுறேன். சோ இப்படி எழுதினோம்னா என்ன ஆகும்? tan 48 நியூமரேட்டர், இங்க tan 48 டினாமினேட்டர். அதே மாதிரி tan 23 நியூமரேட்டர்ல இருக்கு, tan 23 டினாமினேட்டர்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுனால கேன்சல் பண்ணுவோம். சோ ஃபைனலா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 into 1 1. சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற 1 க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு இது. சோ நீங்க LHS எடுத்து இவாலுவேட் பண்றப்ப உங்களுடைய RHS கிடைக்குது 1 ன்னு. சோ இட் இஸ் proved, hence proved. This is right. கரெக்ட்டா கண்ணா? சோ செகண்ட் சப்டிவிஷன் போலாமா? இது புரியுதாடா தங்கம்? சோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். ஓகேவா? சோ பாருங்க, क्वेश्चन எடுத்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ செகண்ட் क्वेश्चनல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போறோம். என்னது? cos 38 cos 52 minus sin 38 sin 52. கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஒண்ணு நம்ம கன்வர்ட் பண்ணனும். ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும். அப்ப 38 52 கரெக்ட்டா இப்படியா இருக்கா? சோ இதுல 38 னுடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்றதை யோசிங்க. 38 னுடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். 38 ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன? 52. கரெக்ட்டா? 10 minus 8 2, இது 8 minus 3 5 ன்னு மாறிடும். கரெக்ட்டா? borrowing மெத்தட்ல பண்ணீங்கனா. சோ 52 தான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். சரி, அடுத்து ப்ரூஃப்னாலே கண்ணா இந்த ஸ்டெப் அடுத்து நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணோம்னா தான் நமக்கு ஃபைனலா 0 வரும் அப்படின்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லனா நடுவுல ஒரு ஸ்டெப்ல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. சோ அதனால இப்போ லாஸ்ட் சம்ல என்ன பண்ணுவோம்? கன்சிக்யூட்டிவ் டர்ம்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதிரி கன்வர்ட் பண்ணோம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 48 ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 42 ன்னு தெரியும். சோ 42 கன்வர்ட் பண்றோம். 23 ஓட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 67 ன்னு தெரியும். சோ 67 கன்வர்ட் பண்ணிக்கிறோம். இல்ல இது ரெண்டையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெண்ட கூட கன்வர்ட் பண்ணலாம். சோ அது வந்து நமக்கு ஐடியா இருந்துச்சு. இப்போ இந்த சம்ல பாருங்க, cos உடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்ன? sin. கரெக்ட்டா கண்ணா? சோ இதுல இந்த டேர்ம்ல cos 2 வந்துருச்சு, இந்த டேர்ம்ல sin 2மே இருக்கு. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல என்னது? cos 2மே இருக்கு, செகண்ட் டேர்ம்ல sin 2மே இருக்கு. அப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் பேரா தான் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கத ஒரு பேரா பாருங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒண்ணா இந்த ரெண்டையுமே சைனா
சைனா மாத்தணும், இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த சைன் ரெண்டையுமே காசா மாத்தணும். அப்பதான் நடுவுல இருக்கிற இந்த சப்ட்ராக்ஷன் சிம்பிளுக்கு நமக்கு என்ன ஆகும், 0 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட ப்ரூஃப் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 0 தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. क्वेश्चन தெரியுதா கண்ணா, ஈக்குவல் டு 0 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 0 அப்படின்னாலே என்னது, சப்ட்ராக்ஷன் டேர்ம்ஸ்ல அது கேன்சல் ஆனாதான் உண்டு. கரெக்டா? அப்ப ஒன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே சைன் மாத்தணும், இல்ல அப்படின்னா ஆர் சைன் ரெண்டையுமே காசன் மாத்தணும். சோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம இதுல சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இத நான் அப்படியே வச்சுக்கிறேன். cos 38 into cos 52 இத அப்படியே வச்சுட்டு மைனஸ் sin 38 sin 52 இருக்கு பாத்தீங்களா, இத நான் கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். புரியுதாடா கண்ணா? எப்படி என்னோட ப்ரூஃப் ஸ்டெப் அடுத்தது என்ன வரும்ன்றது கண்டுபிடிக்கிறேன்னு. சரி, ஓகே. சோ sin என்னது, எப்படி காஸ்ல எழுதலாம், sin theta equals cos 90 minus theta. ஆமாவா இல்லையா? sin theta cos 90 minus theta. அப்ப sin 38 இருக்குன்னா cos 90 minus 38. கரெக்டா? அதே மாதிரி sin 52 இருக்கு அப்படின்னா cos 90 minus 52. கரெக்டா? ஓகே. சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல இத மாத்தியாச்சு இந்த ரெண்டு சைனையுமே. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகணும், இது அந்த ஸ்டெப் தான். cos 38 cos 52 இது அப்படியே தான் இருக்கு. கரெக்டா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மைனஸ் இங்க என்ன போகுது, cos 90 minus 38 என்ன, 90 minus 38 இப்பதானே பாத்தீங்க, 52. வெரி குட். cos 52 into cos 90 minus 52 என்னவா இருக்கும், 38. சிம்பிள். இதெல்லாம் ஃபேக்ட் ஃபேமிலிலேயே படிச்சிருப்பீங்க. கரெக்டா? சோ அப்ப cos 38. ஓகேவா கண்ணா? புரிஞ்சுதா? ஓகே. சோ இப்ப இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சப்ட்ராக்ஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு, cos 38 cos 52. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, cos 52 cos 38. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இதனுடைய ஆர்டர் மாறி இருக்கிறதுல எந்த தப்பு இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். கரெக்டா? இல்ல மேம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, ஆர்டர் மாறி இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்காக வேணா நீங்க திரும்ப ஆர்டர் மாத்தி எழுதலாமே தவிர இந்த ஸ்டெப் கம்பல்சரி எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. சோ இப்ப இது என்ன பண்ணிக்கிறேன், cos 38 into cos 52 இருக்கிறதுனால மைனஸ்க்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த டேர்ம் நான் என்ன பண்ணிக்கிறேன், cos 38 cos 52 ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் மாத்தி எழுதிக்கிறேன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் a into b நாலும் b into a நாலும் ஒண்ணுதான். கரெக்டா? a into b equals b into a. அதனால cos 38 cos 52 minus cos 38 cos 52 னே எழுதிக்கிறேன். இப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி டேர்ம்ஸா, சோ a minus a அப்படின்ற மாதிரி ஒரே டேர்ம்ஸ் சப்ட்ராக்ட் ஆகுதா, அப்ப ஆன்சர் என்ன ஆகும், இருக்கிறது டேக் அவே. கரெக்டா? அப்ப 0 இருக்கிறத நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்க, சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. அப்ப the answer is 0. சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க 0 க்கு ஈக்குவல் ஆயிடுச்சா, ப்ரூவ் ஆயிடுச்சாடா கண்ணா? சோ நம்ம இத ப்ரூவ் பண்ணிட்டோம். ரெண்டு ப்ரூஃபுமே ஒரே இதுதான், கான்செப்ட் தான். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு அப்ளை பண்ணி கன்வர்ஷன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவாடா கண்ணா? இல்லைன்னா இது சால்வ் ஆகாது எப்படியுமே. உடனே நமக்கு ஏத்த மாதிரினா நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் மாத்திக்கிறோமான்றதுல இல்ல, இல்லைன்னா உங்களுக்கு இது நடுவுலயே நிக்கும் ஆன்சர். ஓகேவா? சோ அதனால tan 48 into tan 23 அப்படின்னா எந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை நான் கன்வெர்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றதை நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இதுல 23 67 இத ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா வேஸ்ட். அதே மாதிரி 48 42 இந்த பேரை கன்வெர்ட் பண்ணீங்கனாலும் வேஸ்ட். சோ அதனால கரெக்டா இதனுடைய காம்ப்ளிமெண்டரி பேரை மட்டும் கன்வெர்ட் பண்றீங்க. ஓகேவா? அதனால இங்கேயும் எஸ் ஒரு இடத்துல cos 38 வச்சுட்டு மேம் இது சைன் நான் மாத்தி இருக்கலாம்ல அப்படின்னா அதனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. சம் திரும்ப அதே இடத்துல நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால என்ன பண்றோம், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாக்குறோம், சப்ட்ராக்ஷன் 0 வர மாதிரி இருக்கு. சோ சப்ட்ராக்ஷன் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நினுவெண்டும் சப்ட்ராஹெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் சப்ட்ராக்ட் ஆகும். கரெக்டா? அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சிட்டீங்க, செகண்ட் டேர்ம் மாத்துறீங்க, இல்ல செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மாத்தணும். அவ்வளவுதான்டா கண்ணா, சிம்பிள். ஓகேவா? சோ இது புரிஞ்சுதாடா தங்கம்? அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சது. தேங்க்யூ. So பாப்போம், கவனிடா. If tan 2a equals cot of a minus 18. So இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? tan 2a equals cot of a minus 18. So cot of அப்படின்னு கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல tan, ரெண்டு டிஃபரண்ட் ரேஷியோஸ் இங்க கொடுத்திருக்காங்க. Where 2a is an acute angle. இந்த 2a அப்படின்ற இந்த வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க, this is an acute angle. What do you mean by an acute angle? Less than 90.
greater than 0 and less than 90. கரெக்டா தங்கம்? சோ அப்ப என்ன பண்ணணும் நீங்க 2a அப்படின்ற வேல்யூ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 2a வேல்யூ கரெக்டா அக்யூட் ஆங்கிளா இருக்குதான்றது ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னது 2aவே உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா a ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? கண்டிப்பா அக்யூட் ஆங்கிளா தான் இருக்கும். not greater than 90. அதுல நீங்க தெளிவா இருக்கலாம். ஓகேவா? it will not be greater than 90. a அப்படின்றது it is not greater than 90. சோ அதுல நீங்க தெளிவா இருக்கலாம். ஓகேவா? சோ இப்ப tan ஐயும் cot ஐயும் எப்படி நம்ம ரிலேட் பண்ண முடியும்? சோ அதுக்கு தான் நம்ம என்ன படிச்சிருப்போம்? reciprocal ratios first படிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல இந்த சப்ட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகி வருது பாத்தீங்களா? சோ இதுக்கு நம்ம என்ன படிச்சிருப்போம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். கரெக்டா கண்ணா? சோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல tan உடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் எது? tan and cot are complementary angles. அதாவது tan theta equals cot of 90 minus theta. tan theta equals cot of 90 minus theta. அப்ப இங்க tan 2a இருக்கு. 2aன்றது இப்ப tan உடைய theta. 2a அப்படின்றது என்னதுலக்கனா tan theta. theta உடைய வேல்யூ 2a. அப்ப theta உடைய வேல்யூ 2a அப்படினா theta வர இடத்துல நான் 2aன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். புரியுதா? சோ அப்ப tan 2a அப்படிங்கிறதுக்கு பதிலா cot of 90 minus 2a என்னன்னு எழுத போறேன்? tan 2a இருக்குறத காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி cot of 90 minus 2a ன்னு எழுத போறேன். this will be equal to right hand sideல ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? cot of a minus 18 என்ன கண்ணா இருக்கு? क्वेश्चनல கொடுத்திருக்காங்க cot of a minus 18 அப்படிங்கறத. சரியா? சோ அப்ப cot of 90 minus 2a equals cot of a minus 18. எது ஈக்குவலா இருக்கு? 90 minus 2a equals a minus 18. சோ இத மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் எதை மட்டும் பண்ண போறோம்? 90 minus 2a equals புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இதையும் equals a minus 18. இந்த டிகிரி வேல்யூவை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேட் பண்ண போறோம். because both are equal. நான் tan cot ன்னு மாத்திட்டேன். சேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆகுது? both are same. left hand side right hand side both are same. so I'm going to equate only 90 minus 2a and a minus 18. so like terms அடுத்த ஸ்டெப் என்ன ஈக்குவேட் பண்றப்ப we have to search for like terms. like terms ஒரே சைடுல கொண்டு வர மாதிரி பண்ணனும். கரெக்ட்டா? so அப்ப I'm going to shift this 18 to the left hand side and minus 2a to the right hand side. 18 to the left hand side and minus 2a to the right hand side. இங்கேயும் minus 18 to the left hand side. எப்பவுமே சிம்பிளோட தான் சொல்லணும். சரியா? so கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்ப already 90 is present on the left hand side. என்ன இருக்கு? 90 is present on the left hand side. எது ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருது? left hand sideக்கு புதுசா வர ஆள் யாரு? minus 18 அப்படிங்கற இந்த நம்பர் left hand sideக்கு புதுசா வராங்க. so minus 18 when it is transposed, transposition what do you mean? சிம்பலும் இன்வர்ஸா மாறும். minus 18 அப்படிங்கிறது plus 18 அப்படினு சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? next equals already a present ஆயிருக்கு. right hand sideல what is present? a is present. minus 2a is transposed to this side. அப்ப inverse operationல plus 2a. subtraction உடைய inverse operation என்னடா கண்ணா? plus. ஓகேவா? addition. இந்த இடத்துல என்னது? 108. என்ன கண்ணா? 108. that is equal to 3a. a plus 2a என்னது? 3a. apple plus 2 apples அப்படி வெச்சுக்கோங்க. 1 apple plus 2 apple, 3 apples. a வந்து ஸ்கொயர் பண்ணனும் அப்படில எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிள் அடிஷன். கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணனும். சரியா? so 108 equals 3a, which means a equals 3a ன்றது 108 அப்படினா அப்ப a உடைய வேல்யூ என்ன? this 3 வந்து should be transposed to the other side. 108 by 3 ன்னு அர்த்தம். 108 by 3. so 108 divided by 3. rough columnல போடலாமா? 3 3s are 9, remainder 1, 8 comes down, 3 6 are 18, remainder is 0. so what is the value? 36. what is the value of a? a உடைய value 36. சரியாடா கண்ணா? புரியுதா? so இப்ப இது கரெக்ட்டா அப்படிங்கறது நீங்க வெரிஃபை பண்ணலாமா? வெரிஃபை பண்றதுக்கான ஹிண்ட் அவங்க உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, क्वेश्चनலயே உங்களுக்கு வெரிஃபிகேஷன்கான ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. a உடைய வேல்யூ நீங்க 36 ன்னு கண்டுபிடிச்சாச்சு. பட் you have to find 2a.
2a கண்டுபிடிச்சீங்கன்னா 36 into 2 2 into 36 நான் மல்டிப்ளிகேஷனுக்காக 36 into 2 போடுறேன். சரியா? சோ அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? 2 3 are 6 6 plus 1 7 72 அப்படின்றது என்னதுன்னா 2a உடைய வேல்யூ. 72 is less than 90 and greater than 0. This is less than 90 and greater than 0. Therefore 72 is an acute angle. அப்ப 2a ன்றது acute angleன்றது கரெக்ட்டா வெரிஃபை ஆகுதா? புரியுதா? சோ நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். புரியுதா இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் காட்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி. சோ அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி மாத்தினதுக்கு அப்புறம் both are same, then you are equating. equate பண்றப்ப you find the value of a and to verify it நீங்க என்ன பண்றீங்க கடைசியா இந்த 2a is an acute angle வச்சு வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. சரியா கண்ணா? thank you டா. சோ கண்ணா நானிடா exercise 8.3 ல இதுல question number 4 and 5 பாத்தறலாம். ஓகேவா? சோ பாருங்க question number 4, if tan a equals cot b, if tan a equals cot b, prove that a plus b equals 90. சரியா? so as usual ஒரு given statement இருக்கு, இத வெச்சு இன்னொரு விஷயத்தை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. so first given, what is given? tan a, this is some theta, a ங்கிறது ஒரு theta, cot b இதுக்கு ஈக்குவலா இருக்கு, b is another theta. a வும் b சேம் கிடையாது. if they have used the same variables ரெண்டோட வேல்யூ சேம் அர்த்தம், டிஃபரண்டா யூஸ் பண்ணிருக்கிறதுனால they both are different thetas. ஓகேவா? the values differ ஆகும். so tan a equals cot b, theta மாறுதே தவிர tan ஓட வேல்யூ இது cot ஓட வேல்யூ இது சேமா வரும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி சேமா வரப்ப a plus b should be equal to 90 degree அப்படின்றாங்க. so இப்ப டேபிள் வச்சு பாத்தீங்க அப்படின்னா when the tan and cot values are same, எந்த இடத்துல உங்களுக்கு tan and cot value ஒரே மாதிரி வரும்? டேபிள் வச்சு நம்ம exercise 8.1 ஓட introductionல அந்த ratios பாத்திருக்கோம்ல, so அதுல 8.2ல வந்து நம்ம specific angles பாக்குறப்ப இத பாத்திருப்போம். so 45 degree என்னடா கண்ணா 45 டிகிரிக்கு they both will be same. ஆமாவா இல்லையா? அதாவது 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. tan 45 ஓட வேல்யூ 1, cot 45 ஓட வேல்யூ 1. so இப்போ என்ன பண்ணலாம்? so according to the table வச்சு நம்ம பார்க்கறப்ப both tan 45 and cot 45 will be equal, which means a உடைய வேல்யூ 45 degree and b உடைய வேல்யூ 45 degree. இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரலாம் what is a and b ன்றத நம்ம we can find out. கரெக்ட்டா? so if a is equal to 45 degree and b is equal to 45 degree, what will be a plus b? 45 plus 45, that is equal to 90 degree. so using the table value நம்ம இப்படி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதையே நான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரூவிங். ஓகேவா? so second method of proving வந்து எப்படின்னா, this is using trigonometric ratio table for specific angles. when it is 45 degree they both are equal. கரெக்ட்டா? so அதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்றோம். இப்போ என்ன பண்ணலாம்னா we have to relate these two ratios. tan and cot should be related. எப்படி ரிலேட் பண்ணலாம் இது ரெண்டையும்? using complementary angle concept, which means tan a left hand sideல நான் அப்படியே எழுதுறேன்னா this cot b should be written in terms of tan. cot b should be written in terms of tan. அப்ப tan of 90 minus b, how will you write it? tan of 90 minus b. ஏன்னா tan theta equals cot 90 minus theta. similarly cot theta equals tan 90 minus theta. கரெக்ட்டா இல்லையா? so அதனால cot b இருக்குன்னா b is the theta. அப்ப tan of 90 minus theta இருக்கிற இடத்துல I have to write b. இப்போ as usual tan னு சொல்லி ரெண்டு இடத்துலயும் ரேஷியோ ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா on equating equate பண்ணலாம். கரெக்ட்டா இல்லையா? both are same, so we can equate the thetas. அப்ப a equals 90 minus b னு தீட்டாவை மட்டும் நான் ரிலேட் பண்ண போறேன், ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? a இந்த இடத்துல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல 90 minus b இருக்கு, so I'm equating that. அப்ப minus b when it is transposed to the other side, minus b when it is transposed to other side எப்படி போகும்? plus b, inverse operation, which means a plus b equals 90. so proved. புரியுதா கண்ணா? so இப்படியும் ப்ரூவ் பண்ணலாம். this is using complementary angle concept. சரியா? so பார்த்து 5th sum பார்க்கலாமா? so 5th sum என்ன கொடுத்திருக்காங்க?
if secant 4a equals cosecant of a minus 20. So ஏன் 4th and 5th இப்படி டக்குன்னு கம்பைண்டா பார்க்கறோம் அப்படின்னா 4th சம்மோட பேட்டர்ன்லயே இது வரும். 4th சம்ல நம்ம ஏன் ஸ்பெசிபிக் ஆங்கிள் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு again காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்றோம்ன்றதுக்கு உங்களுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கும். சரியாடா கண்ணா? ஸ்பெசிபிக் ஆங்கிள் யூஸ் பண்றப்ப இந்த வேல்யூஸ் ஈஸி அப்படின்றதுனால உங்களால டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. பட் இங்க வாங்க, secant 4a cosecant a minus 20 இருக்கு. சோ இந்த இடத்துல டக்குன்னு உங்களால என்ன ரேஷியோ, என்ன ஸ்பெசிபிக் ஆங்கிள் அங்க வரும்ன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம். கரெக்டா? சோ 4a a minus 20 அப்படின்றப்ப டக்குன்னு நமக்கு அது என்ன வேல்யூ அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகாது. சோ அப்ப we can use என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கான்செப்ட். சரியாடா கண்ணா? சோ அதுக்கு போறப்ப secant and cosecant are related by complementary angles. reciprocal ratio ஆனா கிடையாது, ஆனா காம்ப்ளிமெண்டரியில ரிலேட் ஆயிருக்கு. எப்படி? secant theta equals cosecant 90 minus theta. Similarly, cosecant theta equals secant 90 minus theta. Right? So இப்போ என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு சைடு, any one side should be changed. So எந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம்? right hand side as usual சேஞ்ச் பண்ணலாமா? Okay. So அப்ப secant 4a equals cosecant நம்ம secant termsல, in terms of secant we have to write. So cosecant secant termsல எழுதணும்னா cosecant theta equals secant 90 minus theta. Secant 90 minus theta அப்படின்றது இந்த இடத்துல என்னது? a minus 20ன்றது theta. மொத்தமா இந்த angle value அப்படின்றது theta அப்படின்றது இந்த டேர்மே a minus 20. அப்ப 90 minus theta இருக்க வேண்டிய இடத்துல you are going to substitute a minus 20. அதனால இங்க ஒரு bracket போடுங்க. ஓகேவா? மைனஸ்க்கு அப்புறம் this is a separate thing. அதனால இங்க நீங்க ஒரு bracket போட்டு இது தனியா நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன், மீன் சப்ட்ராக்ட் பண்றதுக்கான டேர்ம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி காமிக்கணும். ஓகேவாடா கண்ணா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே. நெக்ஸ்ட் secant 4a equals, so left hand sideல secant 4a இருக்கு. இங்க என்ன கிடைக்குது? secant 90 minus a plus 20. என்ன கண்ணா எழுதணும்? 90 minus a plus 20. எதுக்காக bracket போட்டு? இந்த மைனஸ் வந்து it is common for both the terms. இந்த ரெண்டு டேர்முக்குமே மைனஸ் காமன். அப்ப minus a plus 20. சரியா? சோ அடுத்த ஸ்டெப்ல என்னது? secant 4a equals secant 90 plus 20. அப்ப 110 minus a. 90 plus 10 20ன்றது லைக் டேர்ம்ஸ், அதனால நான் அதை ரெண்டையும் ஆபரேட் பண்ணிக்கிறேன். அப்ப 110 minus a. புரியுதா செல்லம்? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு and simplified also. இதுக்கு மேல எனக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. சோ என்ன பண்ண போறேன்? again on equating you have to equate both the sides. so அப்ப 4a equals 110 minus a. அடுத்து என்ன பண்ணுவோம்? this should be transposed like terms, அதனால ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். அப்ப 4a is already present on the left hand side. minus a when it is transposed here என்னவா மாறும்? plus a அப்படின்னு shift ஆகும். so அப்ப 4a plus a equals 5a, that is equal to 110. அப்ப a எப்படி கண்டுபிடிப்பேன்? 110 by 5, that is equal to 222. so a ஓட வேல்யூ 22. தெரியாதவங்க என்ன பண்ணிக்கலாம்? 110 இப்படி டிவிஷன்ல பண்ணி பார்த்துக்கலாம். 5 2s are 10, remainder 1, 0 comes down, 5 2s are 10, remainder 0. so 22 is the answer. a உடைய வேல்யூ 22. புரியுதா கண்ணா? காம்ப்ளிமெண்டரி கான்செப்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு. சோ இப்ப இதுலயும் as usual வெரிஃபிகேஷன் என்ன பண்ணலாம்? third sumல பாத்திருப்பீங்க. 4a is an acute angle. what they have given? 4a is an acute angle. நீங்க கண்டுபிடிச்ச 5a ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 110, which is greater than 90. அப்ப 5a 110 வந்துருச்சு. 4a வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாமா? 4 into 22, that is equal to 88, which is less than 90. 88 அப்படின்றது less than 90. so புரிஞ்சுதா? அப்ப நம்மளுடைய ஆன்சர் கரெக்டா? வெரிஃபைடா? எஸ். ஓகேவா கண்ணா? so thank you டா. பாத்துக்கோங்க 4th and 5th sum. ஓகே கண்ணா? கவனிடா. so 6th sum exercise 8.3 ல if a, b and c are interior angles of a triangle ABC. so ABC னு ஒரு triangle இருக்கு
and angle A, angle B, angle C ன்னு சொல்லி interior angles of a triangle. Then show that sin of B plus C by 2 equals cos of A by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இப்ப பாருங்க LHS எடுத்து நம்ம RHS கொண்டு வரணும் prove பண்றதுக்கு. Show that. So இப்ப LHSல என்ன இருக்கு? sin of B plus C. இது எப்படி proceed பண்ணி இப்படி இருந்தாலே proof வந்தாலே நமக்கு ஒரு பெரிய problem என்னவா இருக்கும்? What is the next step? How should I proceed this? அதுதான் நமக்கு டவுட்டா வரும். So அப்ப B plus C left hand sideல right hand sideல A அப்படின்னு இருக்கு. First இது ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி என்ன பண்ணணும்? கரெக்ட்டா? This B plus C should be written in terms of A. In terms of A. A வர மாதிரி இத மாத்தி எழுதுறதுக்கு ஏதாவது chances இருக்குதா? So அதுதான் நம்ம first verify பண்ணணும். அப்படிதான் நம்ம இந்த proof எல்லாம் வந்து step proceed பண்ணனும் கண்ணா. சரியா? So அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? triangle அப்படின்ற ஒரு term இருக்கு. So triangle interior angle. இந்த ரெண்டு term வச்சு நம்ம என்ன property நம்ம கொண்டு வரலாம்? Interior angle property. கரெக்ட்டா? So அப்ப என்னது? Sum of all angles in a triangle is equal to 180 degree. Sum of all angles inside a triangle is equal to 180 degree, which means angle A plus angle B plus angle C. This will be equal to 180 degree. All the three angles will sum up to 180 degree. So இந்த இடத்துல BCA கொடுத்திருக்கிறதெல்லாம் என்னது? ஒரு விதமான தீட்டா angle. கரெக்ட்டா? ABCன்றது angle. So அதுதான் அவங்க ABC நீங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்ம தீட்டான்னு ஜெனரலா சொல்லாம they have named the angles. ஓகேவா? So அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி படி B plus C that can be left. ஓகேவா? இதே சைடுல இதே இடத்துல விட்டுருவோம். எதை மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம்? டிரான்ஸ்போஸ் ஆவறது A-வை மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். So already 180 is present on the right hand side. Now A is also transposed to right hand side. அப்ப என்னவா வரும்? minus angle A. கரெக்ட்டா? So angle B plus angle C வேணும் அப்படினா என்ன பண்ணணும்? 180 minus angle A. So இதுதான் உங்களுடைய நீங்க கண்டுபிடிச்சிருக்க கூடிய ஒரு ஈக்குவேஷன். சப்ஸ்டிடியூஷனுக்காக ப்ரூஃப்காக நீங்க ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்க. ஓகேவாடா கண்ணா? புரியுதா எப்படின்னு? So B plus C இருக்கு, இங்க ரைட் ஹேண்ட் சைடுல A இருக்கு. So இத வந்து A ல எழுதுறதுக்கு to make A as the subject அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணலாம்னு பார்க்கறேன். அப்ப ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறேன். ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி A plus B plus C equals 180 degree. So B plus C equals 180 minus A ன்னு வெச்சிரோம். ஓகேவா? சோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? we have to substitute. Take the LHS. LHS எடுக்கறப்ப என்னது? sin of B plus C இருக்கிற இடத்துல what you are going to do? 180 minus A ன்னு substitute பண்ண போறோம். 180 minus A by 2. புரியுதாடா கண்ணா? இத வந்து நம்ம எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். இப்போ இதுல ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் இந்த 180 minus A இத மட்டும் நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? தனியா எடுத்து இந்த சைனை வந்து நீங்க கொஞ்ச நேரம் கண்டுக்காதீங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? sin of sin வந்து இப்போதைக்கு நமக்கு வேலை இல்லை. இது மாதிரி இருந்தா நம்மளால எந்த ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. சோ 180 by 2 minus A by 2. என்னடா கண்ணா எழுதுறோம்? 180 by 2 minus A by 2. அதாவது இந்த 2ன்ற டினாமினேட்டரை நான் செப்பரேட்டா தனித்தனியா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். 180 க்கு by 2 தான், A க்கு by 2 தான். சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? sin of 180 by 2 ஓட வேல்யூ என்ன? 2 1s are 2, 2 90s are 180. அப்ப sin of 90 minus A by 2 நம்ம எதுவுமே செய்ய முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. So we are going to write it as it is. A by 2 னே எழுதுறேன். sin of 90 minus A by 2. இப்போ இதுக்கு மேல நமக்கு இங்க ஏதாவது ஸ்டெப் பண்ண முடியுமா? ஏதாவது ப்ரோசீட் பண்ண முடியுதா? முடியல. கரெக்ட்டா? இதுக்கு மேல நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இப்ப என்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வருது? 90 minus A by 2 ன்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு தீட்டா வேல்யூ. கரெக்ட்டா? ஏதாவது ஒரு தீட்டா வேல்யூ, ஒரு ஆங்கிள், அங்க இருக்கக்கூடியது ஒரு ஆங்கிளோட வேல்யூ. அப்ப sin of 90 minus தீட்டான்ற ஃபார்மட்ல இது இருக்கு. இது எந்த ஃபார்ம்ல இருக்குது? sin of 90 minus A by 2 அப்படின்றது ஒரு ஆங்கிளுடைய வேல்யூ, தீட்டாவுடைய வேல்யூ. சோ 90 minus தீட்டான்ற ஃபார்மட்ல இருக்கு. sin of 90 minus தீட்டா அப்படின்றது என்னது? cos theta, complementary angle concept. என்ன angle concept? complementary angles. இது படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? சோ அப்ப sin of 90 minus theta equals cos theta. That is equal to, இப்போ இங்க sin 90 minus theta ஓட வேல்யூ என்ன? A by 2. theta ஓட வேல்யூ இங்க என்னது? A by 2.
அப்ப cos theta ன்னு எழுதுறதுக்கு பதிலா cos a/2 ன்னு எழுத போறோம். What we are going to write? Cos theta ன்னு எழுதுறதுக்கு பதிலா cos a/2. So right hand sideல இருக்கக்கூடிய term வந்துருச்சா? Hence proved. Prove பண்ணிட்டோம். புரியுதா? ரொம்ப சிம்பிள் ப்ரூஃப் கண்ணா. ரெண்டு பாயிண்ட் தான். ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கீங்க, அது சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு வர வேண்டிய டேர்ம் வந்துருது. சரியாடா? சோ அடுத்த சம் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Express sin 67 plus cos 75 in terms of trigonometric ratios of angles between 0 degree and 45 degree. அப்ப இங்க இருக்கக்கூடிய values எப்படி இருக்கு? 67 is also greater than 45, 75 degree is also greater than 45. அப்ப இத வந்து நம்ம 45 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய values-ஆ மாத்தணும். கரெக்ட்டா? சோ அப்ப in terms of trigonometric ratios of angles. அப்ப trigonometric ratios generalize பண்ணிட்டாங்க. சோ இந்த sin சைனாவே தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதனுடைய ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இத கன்வர்ட் பண்ணிக்கலாம். அதர் ரேஷியோஸ் ஏதாவது cos secant cosecant எது பாசிபிளோ அந்த ரேஷியோவை நம்ம மாத்திக்கலாம். just only condition is that the values should not change. டிகிரியோட values கிடையாது, டோட்டலா இந்த சைனோட வேல்யூ மாறக்கூடாது. புரியுதா கண்ணா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கான்செப்ட் again. கரெக்ட்டா? சோ அப்ப sin theta அப்படினா என்னது? cos 90 minus theta. cos 90 minus theta. cos theta அப்படினா எப்படி எழுதுவோம்? sin 90 minus theta. அப்ப இங்க sin இருக்கிறப்ப what I'm going to do? I'm going to write it in terms of cos. cos of 90 minus what is the theta value here? 67. அப்ப 90 minus 67 plus இங்க cos இருக்கு. cos என்ன எழுதலாம்? sin of 90 minus theta ன்னு எழுதலாம். அப்ப sin of 90 minus what is the theta value here? 75. So 90 minus 75. புரியுதா தங்கம்? இதனால நமக்கு ஃபைனல் ஆன்சர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? சோ அப்ப cos of 90 minus 67. சோ சப்ட்ராக்ஷன் தெரியலன்றவங்க தனியா செஞ்சு பாத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? சோ அப்ப இங்க 90 minus 67 என்ன? 23. அப்ப cos 23 plus sin of 90 minus 75. 15. கரெக்ட்டா? தெரியாதவங்க again தனியா செஞ்சு பாத்துக்கோங்க. சரியாடா கண்ணா? சோ அப்ப sin 15. இப்ப values செக் பண்ணுங்க. தீட்டாவோட values 23, இங்க 15 இருக்கு. 23 15 என்ன மாதிரி values? They are greater than 0 and less than 45 degree. அப்ப நம்ம கன்வர்ட் பண்ணிட்டோம். We have expressed these ratios, trigonometric ratios between angles between எப்படி? 0 degree and 45 degree. புரிஞ்சுதா? புரியலையாடா கண்ணா? அவ்வளவுதான், சிம்பிள். 6th sum and 7th sum அது ஒரு ப்ரூஃப், இதுவும் ஒரு விதமான ப்ரூஃப் தான். ஓகே ஓகே கண்ணா, thank you.